சிறகடிக்க ஆசை சரிகள்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு சிந்தாமணி தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்ற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு அடுத்துதான் நேராக பார்த்தீங்கன்னா சிந்தாமணியோட காரை வந்து தூக்கிடுறாங்க. என்னடா இங்கே நிப்பாட்டிட்டு போனால் காரை வந்து காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிரைவருக்கு வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க. டிரைவர் வந்து ஃபோன் எடுக்கிறதுல திடீர்னு ஒரு கார் வந்து நிற்கிது. யாருன்னு பார்த்தா நம்ம முத்து. என்ன மேடம் வந்து காரை தேடிட்டு இருப்பீங்க போல இருக்கு, என் காரை நீ தான் திருடுனியா, எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ மட்டும் எங்கள் அத்தையோட கரும்பு ஜூஸையும் பூக்கடையும் தூக்குன, அது மட்டும் பத்தலைன்னு சொல்லிட்டு மீனாவோட வண்டியும் சேர்த்து தூக்கியிருக்க. இப்போ கடையும் அங்கே வந்துட்டு போகுது. மீனாவோட வண்டி எங்கே இருக்குன்னு இப்போ சொல்ல போறியா, இல்லை உனக்கு உன் கார் வேண்டாமா, இதை எடுத்துகிட்டு போய் நேராக நான் போலீஸ் ஸ்டேஷனில் நான் ஒப்படைச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இல்லை இல்லை, நானே வண்டி எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயிலங்கடையில் வண்டி இருக்குது. முத்து இருந்துட்டு என் வண்டி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சிந்தாமணி இருந்துட்டு அந்த வண்டியை எப்படி தூக்குனாங்களையோ அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாரு முத்து, உன் பொண்டாட்டி என் தொழிலுக்கு பயங்கர போட்டியாக வந்து நின்றுட்டுருக்கா. என்னால் முன்ன மாதிரி எதுவும் சம்பாதிக்க முடியறதில்ல. இப்போ தேவையில்லாமல் அவள் என் வழியில் குறுக்கிறதுனால தான் நானும் இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டியதாகிடுச்சு. நான் மட்டும் இதை தனியாக பண்ணலை, உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ஆளும் சேர்ந்துட்டு தான். யார், என் அம்மாவா, மாஸ்டர் கூட இல்லை, ரோகிணி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பார்லர் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ப முடிச்சிருக்காங்க.